ஒரே ஒரு கேள்வி தான் பாண்டேஜ் புரியுதா? லாஸ்ட் கேள்வி சொன்னாரு. உங்களை நிக்க வச்ச இடமும் காவி சுத்தி கொடுத்த டைலாக் இடமும் ஒரே நாடு ஒரே சட்டம் எப்படி இருந்தது? ஏன்னா இங்க சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சுத்தி காவி கிடையாதுங்க. அது காலைல 4:30 மணி லைட்டு எங்க அண்ணன் பண்ணி வச்ச லைட்டிங் அது. அவர் காவி வைக்கல, லைட் வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணில் காவியா இருந்துச்சு. சரி, ஒரே நாடு ஒரே சட்டம் அந்த டைலாக் சொல்ல முடியல. அப்ப ஆளுக்கு நீ ஒரு சட்டம் சொல்லுவ, நம்ம ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்றோம்ல. ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுன்னா ஆளுக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது. இந்தியாவில் ஆக்சுவலா குடும்பங்கள்லாம் ஒண்ணுதான். கூட ஒரு காடி கொடுக்கல, என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் ஸ்கிரிப்ட் படி சொல்றேன், அவர் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக படத்தில் எந்த கேரக்டருக்குமே தெரியாது அவர் எதுக்கு கொலை பண்ணாங்க. அதனால அதில் தப்பிச்சவங்க தான் அவங்க வயசு. பாண்டே சார், கடந்த காலத்தில் வந்து மரண தண்டனை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணி கொஞ்சம் காலமாக வச்சுருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக வந்து மரண தண்டனை வந்து திரும்ப வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அறிஞ்சு பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல வந்து இன்னைக்கு வந்து மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதான் அறியலை. அப்படி ஒரு பீரியட் நான் பார்த்துருக்கேன். மரண தண்டனை இந்தியாவில் நம்ம ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது எப்பவுமே பொறுப்போடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த மொத்தமாக 75 வருஷம் சுதந்திர வரலாற்றில் 75 பேர் கூட தூக்கில் போடப்படலை. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு ஒருத்தருடைய நம்ம ரொம்ப ஃபில்டர் பண்ணி கவனமாக பார்த்து வந்து சீனியஸ் கிரைம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி தூக்கிலிடப்பட்டவர் வந்து யாகூப் மேரன் அப்படின்னு அவர் வந்து அப்துல் கலாம் மறைஞ்ச அன்னைக்கு வந்து அவர் தூக்கிலப்பட்டாங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப நேரம், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இப்போதைக்கு யாருமே போடல. ஸோ நம்ம வந்து மரண தண்டனையை நம்ம வந்து அமலில் வச்சிருந்தாலும் அரிதான வழக்குகள் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் சொல்லுவாங்க, அங்கே தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால அது இருக்கு. பாண்டே சார், தண்டனைக்கு அதிகமான குற்றங்கள் குறையா, தண்டனைக்கு கடுமையாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அறிவுள்ள கேரக்டர் அவர் செய்கிற குற்றங்கள் நியாயப்படுத்துவாங்க. பாலில் தண்ணி கலக்கிறாங்க, இல்லை பாலில் தண்ணி கலக்கிறது வந்து காதல் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டுமே சொல்லலையே, இன்னொரு சைடோட நியாயத்தை வந்து ஜெயிலர் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இதுதான் சரின்னு நான் சொல்லவே இல்லை. வெற்றி சார் வந்து ஒரு குற்றவாளி பயன்பாட்டில் அவருடைய நியாயத்தை சொல்கிறப்ப ஆப்போசிட்டில் ஈக்குவலாக வந்து பாண்டே சார் மூலமாக அது எந்த அளவுக்கு தப்புன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சைடு பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கேள்வி கரெக்ட். நான் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி சொல்லி கடைசியில் பாண்டே சார் சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே வந்து இந்த ஆர்குமெண்ட்டாக வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு நான் டைம் முடிஞ்சு போச்சு, நீ பேசுறதுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்டேன். நான் நீ பேசிட்டு தெரிவிச்சுட்டேன், கிளம்பு அப்படி தானே சொல்கிறாங்க. நான் எங்கேயுமே வந்து ஒரு சைடு வெற்றி சார் தான் கரெக்டுன்னு எங்கேயுமே சொன்னேன். ஈவன் சுபவீர பாண்டியன் சார் கடைசியில் கன்சால்டேட் பண்ணுறப்ப கூட 2 சைடுக்கான படம் தானே நம்ம பேசணும் சார். அது மாதிரி காலனாக அவ்வளோ ஆமாம் சார். சவுக்காரம் கூட கொஞ்சம் இதாக இருக்குது. நானும் 74 பிறந்து அப்போ பிறக்கணும். நீ லேட்டாக பிறந்துட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? 74 பிறந்தீங்க, 72 2 பெர்ஸ்பெக்டிவ் சொன்னது நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். அப்போ அந்த கற்பழிப்பு பண்ணுறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு சார்? அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குற்றவாளியும் அவன் குற்றம் செய்கிறப்ப அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷனாவே கிடையாது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் குற்றம் செய்ய முடியும்னு சொல்கிறேன் நான். அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்நார்மாலிட்டி கண்டிஷனில் தான் அவன் குற்றம் செய்கிறான். ஸோ அப்படியேப்பட்டவனை வந்து இன்னொரு அவனுக்கு மரணம்னு ஒன்று கொடுத்து அவனை சாகடிக்கிறத விட அவனை வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தோட கருத்து கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. லிசன் மேடம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அதாவது சைல்டு அபியூஸ் வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பெண்ணு, உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து சைல்டு அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி சட்டங்கள் கொடுக்கலாம், அதை பற்றின உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து அந்த டைம் நம்ம மனநோயாளி அப்படின்னு இருந்தால் அப்போ அவனுக்கு தெரியல யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தெரியல. அப்போ தெரிஞ்சுதானே அவன் பண்ணுறான். அப்போ அதை வந்து என்னால் மன்னிக்க முடியாது. நமக்கு மரணம் தான். பாண்டே சார், ஒரே ஒரு கொஸ்டின். அதிகம் பேசுனீங்க, மற்ற படங்களை காட்டலாம். இங்கே பேசாம நிற்கிறீங்களே, இல்லை அதுதான் இப்போ கேட்குறேன். இந்த படம் உங்களை எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏரியாவே படம் கொடுக்க வரீங்க, இடையில ஒரு இந்த ஃப்ளாஷ்பேக் அந்த சீன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம் போல ஏதாவது தோணுச்சா?
இல்லை படமே மொத்தம் 22 நாளில் முடிச்சிட்டோம். ஈக்குவலாக ஸ்ட்ரிக்ட் நடித்தார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளி போர்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா ஜெயில் போர்ஷன் வந்து ஒரே இடத்துல ஃபுல் டே காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி ஒரே இடத்துல இருந்தது. வெளியே இருந்த போர்ஷன் கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பிரிக்கடா வராது காரணமாக கூப்பிட்டு நிற்க மாட்டேன். இல்லை அது நீங்கள் அவங்கள்ட்ட சரி, நாட்டோட தப்பா மக்களோட தப்பா? போலீஸ்காரன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லாம போலீஸ்காரர் நிக்கிறாரு. சரியாக உள்வாங்கிக்க முடியும். இந்தியாட்ட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் இல்லாத நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்மகிட்ட மனித வளம் ரொம்ப அதிகம், அவங்கள்ட்ட மனித வளம் ரொம்ப கம்மி. நம்மளோட பரப்பளவோட அவங்க அதிகம், அவங்க டென்சிட்டி வந்து அவங்க ரொம்ப கம்மி. அதனால சில அசௌகரியங்கள் இருக்கும். நம்ம வந்து அதனால நம்ம வந்து அவன்ஸ் போய் நம்ம கம்மி அப்படிங்கிறது இல்லை. ஐரோப்பிய நாடுகளுக்கான பலம் அவங்கள்ட்ட இருக்கு, இந்தியாவுக்கான அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்கு. டைரக்டர் சார், நீங்க வந்து சவுண்ட் அதாவது வந்து அம்மாவை பார்க்கறதுக்கான பெர்மிஷன் வந்து அந்த ஆஃபீஸருடைய ப்ரொராகேட்டிவ்ல கொடுக்குறாங்க. உனக்காக ஸ்பெஷல் அம்மா வந்து சிறைக்குள்ள எப்படி அனுமதிக்கப்பட்டாங்க. தூக்கு தண்டனையில ஜெயிலர் படிப்பாரு, அது ஏற்கனவே வந்த ஆர்டரு. அவருக்கு என்ன விவரம்னு சொல்லி தூக்குல போட்டுக்கிறதுக்காக படிக்கிறாங்க. அந்த ஆர்டர் காலை 5 மணிக்கு வந்த ஆர்டர். அதை சொல்ல அம்மாவோட தான் சொன்னேன். அம்மா வந்து ஸ்பெஷல் டிஸ்கிரிப்ஷன் அவர் ஆஃபீஸர் முடிவெடுத்து செய்கிறார். பாண்டிய சார், கிட்டத்தட்ட நீங்க 1 மினிட் பாதி கதாநாயகன் மாதிரி நடிச்சிட்டீங்க. முழு கதாநாயகனாக எப்போ ஆக போறீங்க? இந்த கதையோடைய நாயகன் வந்து வெற்றி சார் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து துணை நிற்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ற அவ்வளவுதான். எல்லா கேரக்டருக்குமே அதுல பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க பாத்தீங்க ரிஷி மேடமோட ஆக்ஷனா இருக்கட்டும், நம்ம சரவண் சாருடைய ஒரு வெயிட்டேஜா இருக்கட்டும், அது தலைவருக்கு வந்து திருத்த சொல்லி கொடுத்து திருடா பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான எல்லா கேரக்டருக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. இந்த படத்துல ஒரு கேரக்டர் கூட அன்னெசரியா இல்லை. அந்த டைம்ல வந்து மற்றும் பலர் அப்படிங்கிறது வைக்கல. அது ஒவ்வொரு கேரக்டர் அப்படித்தான் ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு. இல்ல அப்படி இல்ல, நெக்ஸ்ட் ஹீரோ வந்தா நீ பண்ணுவீங்களாங்கிறதுக்கான நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஹீரோயினா கூட பண்ண தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.